उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यम् आद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तम् विद्राविताशेषतमो गणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधं ममाद्य देवो वटमूलवासीं कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरं लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुं यत्कृपालेशमात्रेण स्वानुभूतिसमुज्ज्वलां तमीडेहं सदा शुद्धं रमणेशमहेश्वरम् देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् தேவன் திருவாயால் தேவி செவிபுகட்டும் தேவிகாலோத்திரம் தேஞானம் மாவிளைவாம் ஆனந்தவானமுதமான அருள் அத்துவித மௌனக்கரியகமே முன்னம்மை தானும் அனைவர்க்குமே முக்திக்காக அம்முக்தி தனையுறும் மார்க்கக்காட்சிதானாம் அனயபர ஞானமாச்சாரமே நாடுமெனக் குன்னருளால் வானவர் ஈஷாவழுத்தென்ன ஞான சிவன் யாதினால் ஞானியர்கள் யாதோர் களங்கமுமில் ஓதரிய முக்திதனை உற்றிடுவார் மாதரசே ஞான ஆச்சாரங்கள் நான் உனக்கின்றுரைப்பன் ஞானமுற யாவருமே நன்கிந்த ஊனம் அரு ஞானம்தான் யாவர்க்கும் நன்முகத்தோ இக்கால ஞானத்தால் உள்ளின் அணுகாதோ வான கணக்கிலா கோடி நூல் கற்றாலும் அன்னோர்க்கு உணர்வுதியாதென்றே உணர்வாய் துணிவீது அதனாலே நிர்பயனாய் ஐயம் எனலின்றி எதனிலுமே இச்சை இலனாய் இதயத்தில் நச்ரத்தையோடு நிராகுலனாய் ஞானத்தில் உற்சாகமுள்ளோனாயுற்று எனதென் பற்றாம் மமதையின்றிக் கருணை வன்னி பூதங்கள் தமக்கெல்லாமே அபயம் தந்து முமுக்ஷுவாய் யோகத்தில் தத்பரனாய் ஓதிக்காலோத்தரத்தின் ஏக வழி நிற்க இசைந்து புறம்
போகா. அரும் தவங்கள் தானம் அநேக விதத்தாலும் அர்ச்சிப்பர் என்னையே யாரும் பரந்த சரவசரபூதங்கள் சார்ந்துளமற்றெல்லாம் ஒருவனாம் நானே உணர்வாய் உருவிலதால். தபோபிஹி உக்ரைஹி விவிதைஷ்ச தானைஹி மாமேவ சர்வே பிரதிபூஜயந்தி பூதானி சாஹம் ஸ்திரஜங்கமானி யாவந்தி ச அந்யானி அஹமேவ தானி. தேவிகால உத்தரத்தில் 57வது ஸ்லோகத்தில் இருக்கும். இதுதானே 58 ஆரம்பிச்சுடுதான். தூலனும் சூக்ஷ்மனும் சூனியனும் அல்லனான் ஞாலத்தின் பந்துனான் ஞானமயன் மேலும் நிரந்தரன் ஈசன் விமலன் நீடவஸ்தை இல்லோன் பிரபஞ்சம் இல்லோன் நான் பின்னும் ஸ்திரமாம். இது எல்லாமே தியானம் பண்ண வேண்டின ஸ்லோகங்கள். சில ஸ்லோகங்கள் நமக்கு பொருளை விளக்கி கூறலாம். சில ஸ்லோகங்களை நம்ம எடுத்துட்டு நிரந்தரம் உள்ள இப்படி அதோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும், கான்டம்ப்ளேட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஸ்லோகங்களை நம்ம வேகமாக சொல்லிட்டு போனோம். அந்த ஸ்லோகங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம். நான் பிரம்மம், நான் சுத்த சைத்தன்யம், ஈசன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பொருள் விளக்கிறதுக்கு இல்லை, அர்த்தம் சொல்கிறதுக்கு இல்லை, அதை அனுசந்தானம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. சில கிருதிகள்லாம் அப்படி தான். தத்தாத்திரேய கீதா, அவதூத கீதா எல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு தான். சும்மா அதை ஸ்துதி, அதை கானம் பண்ணி தியானம் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி தான் இப்போ சொல்லின்னு வர பாடல்கள் எல்லாம். ந ஸ்தூல சூக்ஷ்மோ நச்ச சூன்ய ரூபோ ஞானைக ரூபோ ஜகதேக பந்து நிரந்தரோ நிர்மல ஈஸ்வரோகம் சொப்பனாதி அவஸ்தாச்சுதி நிஷ்பிரபஞ்சா. நிரந்தரன் ஈசன் விமலன் நீடவஸ்தை இல்லோன் பிரபஞ்சம் இல்லோன் நான் பின்னும். ஆத்மாவோட ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய உபதேசங்கள் இதெல்லாம். கடந்த 5 நாளா பற்பல ஸ்லோகங்களை சொல்லின்னு வந்தோம். யோகத்தை பகவான் முக்கியமாக எடுத்து சொன்னார். யோகம்னாக்கா சித்தவருத்தி நிரோத ரூபமாக இருக்கிற யோகம். சித்தம் சிறிது அசைய சம்சாரம், நிலை நிற்க முக்தி. இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் ரிங்கிங் டோன் அதில் இருந்துட்டே இருக்கு. சித்தத்தை நிலை நிற்க, சித்தம் நிശ്ചலமாக இருப்பதே முக்தி. சித்தவருத்தி நிரோதம் தான் முக்தி, அதுதான் ஸ்வரூபம். இந்த முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அதை எப்படி எப்படி இருந்துக்கணும். இல்லாட்டா அது அப்புறம் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிடும். அது ந ஸ்தூல சூக்ஷ்மோ நச்ச சூன்ய ரூபா. ஸ்தூலம்ங்கிறது சரீரம், சூக்ஷ்மங்கிறது மனசு, சூன்யம்ங்கிறது காரண சரீரம். இப்போ சரீரத்தையே 3ஆ சொல்கிறது வழக்கம். ஒன்று ஸ்தூல சரீரம்,
இந்த அன்னமயமான சரீரம், ஜாகிரத அவஸ்தையில் தெரியக்கூடிய சரீரம், ரெண்டு சட்டில் பாடி, ஒன்று கிராஸ் பாடி, இன்னொன்று சட்டில் பாடி. சட்டில் பாடி வந்து ட்ரீம் பாடி, தட் விச் இஸ் ஃபெல்ட் டியூரிங் ட்ரீம். அப்புறம் காரண சரீரம். காரண சரீரம்ங்கிறது மாம்ச இரத்த அஸ்தி முதலானதோடு கூடின ஸ்தூல சரீரம் அல்ல. அபஞ்சீகிருதமான சரீரம் சொப்பன சரீரம். காரண சரீரம்ங்கிறது இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடியது காரண சரீரம். அஜ்ஞானமய சரீரம், அவ்யக்தம், இப்படி பல பேர் சொல்கிறது. அதுக்கு அது தூக்கத்தில் தெரியறது. ஒன்றும் தெரியாமல் இருக்கிற தூக்கம், சொப்பனமும் இல்லாமல் இருக்கிற தூக்கம். இந்த மூணையுமே இங்கே சொல்கிறா. ந ஸ்தூல சூக்ஷ்மோ நச்ச சூன்ய ரூபோ ஞானைக ரூபகான துரியம் அப்படின்னு அர்த்தம். ஜாகிரத் இல்லை, சொப்பனம் இல்லை, சுஷுப்தி இல்லை, துரியம். துரியம், துரியம்னா நாலாவது அவஸ்தை. எந்த ஒரு அதிஷ்டானத்தில் ஜாகிரத்து சொப்பனம் சுஷுப்திங்கிற மூணும் போகிறதோ, யார் சாட்சியாக இருக்காளோ, ஜாகிரத்தை நான் பார்க்குறேன், சொப்பனத்தையும் நானே தான் பார்க்குறேன், சுகமாக தூங்கினேன், ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறது நான் தான். இந்த மூணு அவஸ்தைகளும் யாருக்கு வரதோ அந்த அதிஷ்டானம் ஒன்று தான், அது துரியம். ஜாகிரத்தில் இருக்கிற ஸ்தூல சரீரம் சொப்பனத்தில் இல்லை, ஆனால் அங்கே நான் இருக்கேன். சொப்பனத்தில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரமும் சுஷுப்தியில் இல்லை, ஆனால் அங்கேயும் நான் இருக்கேன். நான் வந்து மாறாமல் இருக்கக்கூடிய வஸ்து. ஞானைக ரூபா, ஞானமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வஸ்து, அறிவே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வஸ்து. அது ஜெகதேக பந்து. இதை அறிஞ்சவன் ஜெகதேக பந்துன்னு சொல்லணும். ஞானமயன், ஞானத்தின் பந்து நான் ஞானமயன். ஞானத்தை உணர்ந்த அப்புறம் லோகத்துக்கு பூரா அவன் பந்து தான் இந்த ஞானி. ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்காரம் பண்ணின ஞானி. அப்புறம் அவனுக்கு எல்லாரும் தன்னோடைய ஸ்வரூபம்தான், எல்லாரும் தானே தான். நிரந்தரன் ஈசன் விமலன், நிரந்தரோ நிர்மல ஈஸ்வரோகம். அந்த துரியத்துக்கு விசேஷனம் சொல்றது இங்கே. துரியம் வந்து நிரந்தரம். நிரந்தரம்னா கான்ஸ்டன்ட். இப்போ பால்யத்தில் இருக்கிற, நம்ம யூஸ்வல் சொல்லுவோமே, பால்யத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 30-40 வயசுக்கு மேலே பார்க்குறான். அந்த ஃபார்ம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. அந்த குழந்தையா இருக்கிற சரீரம் ஒன்று. இதெல்லாம் தான் தியானம். இதெல்லாம் தான் தியானம் பண்ண. முதல்ல நான் சின்ன வயசில் இருந்த சரீரம் இப்போ இல்லை, கம்ப்ளீட்டாக மாறி கொடுத்து. சின்ன வயசில் எந்த ஒரு மனசு இருந்ததோ அந்த மனசும் இப்போ இல்லை, அது கம்ப்ளீட்டாக மாறி கொடுத்து. அப்போ ஸ்தூல சரீரம் மாறி கொடுத்து, அந்த சூக்ஷ்ம சரீரமும் மாறி கொடுத்து. ஆனால் நான் அதே நான் தான் இருக்கேன், அதே உணர்வு தான் இருக்குது, அது மாறாமல் இருக்குது. அது நிரந்தரா, அந்தரம் வினா. அது அந்த இன் ஒன்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் தேர் இஸ் நோ கேப். விச்சித்தி இல்லை, ஒன்றும் கட்டாகலை, நான் இல்லாத ஒரு இடம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நானே இருக்கலைன்னா கூட யார் தெரிஞ்சுண்டா? அப்பவும் அந்த சாட்சி இருக்கத்தான் இருக்கு. நிரந்தரோ நிர்மலகா, ஒரு களங்கமும் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இல்லை. ஈஸ்வரஹா, ஈஸ்வர சப்தம் இங்கே வந்து பிரம்மங்கிற அர்த்தத்தில் சுத்த சைத்தன்யம். ஈஸ்வரோகம் சொப்பன ஜாகிரத் சுஷுப்தியாதி அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியதுனால நிஷ்பிரபஞ்சா, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் சுஷுப்தியிலையும் நிஷ்பிரபஞ்சமாக தான் இருக்குது, துரியத்திலையும் நிஷ்பிரபஞ்சா. பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இப்படி தியானம்தான் பண்ணும். இந்த ஸ்லோகத்தையெல்லாம் எடுத்து ஏகாந்தமாக இருந்து உள்ள மனனம் பண்ணணும். இந்த ஸ்தூல சரீரம் நானல்ல, சூக்ஷ்ம சரீரம் நானல்ல, காரண சரீரமும் நானல்ல, நான் இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம், நிர்மலமான சைத்தன்யம். அது ஈஸ்வரஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய சத்தியம், அதுவே வாஸ்தவமான ஸ்வரூபம்.
இப்படி தியானம் பண்ணணும். அந்த ஸ்வரூபத்தில் பிரபஞ்சமோ ஷரீராதிகளோ எதுவும் இல்லை, அது சுத்த சச்சிதானந்தமாக இருக்கு. இதுதான் 58வது ஸ்லோகம். அடுத்தது 59. அநாதி விஜானம் அஜன்மம் புராணம் தனாதிதய குகையில் தங்கி எனாலும் உருவம் உலகம் களங்கமொப்பு பற்றின்றி கருத காண கொளப்போகாது மருவும். அநாதி விஜானம் அஜம் புராணம் குஹாஷயம் நிஷ்கலம் அப்பிரபஞ்சம் நிரஞ்சனம் நிஷ்பிரதிமம் நிரீஷம் அதிருஷ்யம் அக்ராஹ்யம் அச்சிந்திய ரூபம். இதெல்லாம் தியானத்துக்கு தான். திருப்பியும் அநாதி விஜானம் அஜன்மம் புராணம் அப்படியே தமிழில் போட்டிருக்கா. சிலதெல்லாம் அப்படியே எடுத்து தமிழில் போடுறான். சில கிருதிகள்லாம் தமிழ்னு பேர் அப்படியே பார்த்தா சம்ஸ்கிருதமாக இருக்கும். ஜாயின் பண்ணுற வேர்ட்ஸ் மாத்திரம்தான் தமிழ் இருக்கும். இது மாதிரி நிறைய மொழிகளில் தமிழில் தான் ரொம்ப கம்மி. அப்படி மற்ற மொழிகளில் நிறைய உண்டு. இப்போ மலையாளத்தில் நிறைய உண்டு, அப்படியே சம்ஸ்கிருதமாக இருக்கும். அந்த அங்கங்கே சேர்க்கிற விஷயம் மட்டும் மலையாளமாக இருக்கும். இது மாதிரி கன்னடாவில் உண்டு, தெலுங்கில் உண்டு, ஹிந்தியில் உண்டு, எல்லாம் உண்டு. இங்கே கிட்டத்தட்ட இதெல்லாம் நிறைய சம்ஸ்கிருத பதங்கள். அநாதி விஜானம், ஆதி இல்லாத அறிவு, அந்த கேவலமான அறிவு, அது டைம்லெஸ், பியாண்ட் டைம். அஜன்மம், பிறப்பு இல்லாதது. புராணம், புராணம்னா புஸ்தகம் இல்லை, புராணம்னா ஏன்ஷியன்ட், ஏன்ஷியன்ட் மோஸ்ட் அண்ட் எவர் ஃப்ரெஷ், ரெண்டுமே தான் அது. புராணம் புராதனம் அதுனாபி நவம், ரொம்ப பழசு. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே, ரொம்ப பழைய பொருள், இப்போதைக்கும் ரொம்ப புதுசு. அதனால புராதனம் அதுனாபி நவம் அப்படின்னு பாஷ்யம். ரொம்ப பழசு, இப்பவும் புதுசு அப்படின்னு ஒரு வஸ்து தான் இருக்கு ஈஸ்வரன். இல்லாட்டா நமக்கு எல்லாம் நேற்று பேப்பரை இன்னைக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பானா? முடிஞ்சு போச்சு. எல்லாமும் பழசா போயிடும். இது எவ்வளவு பழசோ அவ்வளவு புதுசா இருக்கு. இது பகவான், பக்தி, அத்தியாத்மம், ஆத்ம வித்யாங்கிறது. அது எங்க இருக்கு? எது? இதய குகையில் தங்கி. அந்த ஈஸ்வரனுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு எல்லாரோடும், ஹார்ட் கேவ், ஹிருதய குஹா. அந்த ஹிருதய குகையில தங்கி அவர் எப்பவும் அவரை விசிட் பண்ற இடம் அதுதான். என்னாலும் உருவம் உலகம் களங்கம் ஒப்பு பற்றின்றி நிரஞ்சனம் நிஷ்பிரதிமம் நிரீஷம். அதுக்கு ரூபம் இல்லை. நிஷ்பிரதிமம்னா ரூபமே இல்லை. ஆக்சுவலா ஃபார்ம்லெஸ், நிராகாரம் அப்படின்பா. ஃபார்ம்லெஸ்னு ஒரு ஐடியாவே கிடையாது, நம்மளால கன்சீவே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவா காட் இஸ் ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ் மீன்ஸ் வாட்? ஆகாசமா? அப்படி எதாவது இமேஜின் பண்ண முடியும். ஃபார்ம்லெஸ்னாக்கா ஸ்பேஸை இமேஜின் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் இன் எ வே. தெரியறதோ இல்லையோ, ஏதோ ஒரு பாவனை வரும். அப்போ ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு மட்டும் இருக்கிற ஸ்வரூபம். எனிதிங் வித் ஃபார்ம் ஈஸ் ரொம்ப விசித்திரமானது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரூபத்தோடு இருந்ததானால் நமக்கு தெரியும், ரூபம் இல்லாதது தெரிஞ்சுக்க முடியாது. அப்படித்தானே? கரெக்ட். ஆனா வாஸ்தவம் எப்படி இருக்குன்னா, ரூபத்தோடு இருக்கிறத ஒன்னையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. எது ரூபம் இல்லாம இருக்கோ அது நித்திய நிரந்தரம் தெரிஞ்சுக்கப்படுற வஸ்து. கொஞ்சம் உள்ள போட்டோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீர்கள்? ரூபத்தோடு தான். ஆனால் இவ்வளவுதான் பார்க்கத்தான் முடியுமே தவிர தெரிஞ்சுக்க முடியாது.
நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், அது பூர்ணமான அனுபவம் எப்பவும் நிரந்தரமான. பார்க்க முடியாது என்ன. எனக்கு நான் ரூபம் கிடையாது. என்னோட பாடி ரூபம் இருக்கான என்னோட உடம்பை எனக்கு பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியாது. என்னோட உடம்பை எனக்கே தெரிஞ்சுக்க முடியாது. அது வெறும் ஃபார்ம், சர்ஃபஸில் இருக்கு, அவ்வளோதான். அப்போது சச்சிதானந்தம்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நாமரூபம்ங்கிறது வெறும் இந்திரிய வேத்தியம், புலன்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு சர்ஃபஸ் தான் அது. ஆனால் அஸ்திதா மாத்திரமான வஸ்து அனுபவஸ்வரூபமாக இருக்கு. இருப்புங்கிறது அனுபவஸ்வரூபம். அருணாச்சலேஸ்வரரை பகவான் சொன்னார், நீ ஆத்மாவா எல்லாருக்குள்ளேயும் இருந்து விளங்கக்கூடிய பொருளாக இருக்கே. அற்புதமான பாட்டு அது அஷ்டகத்தில். இருந்தொளிர் உனை விடுத்து அடுத்திட தெய்வம், இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண். நீ இருந்து ஒளிர், இருந்து விளங்கக்கூடிய பொருள். எக்ஸிஸ்டன்ஸ், இஃபல்ஜன்ஸ், இருப்பு, உணர்வு. நான் இருக்கேன்னு தெரியறது, அது தெரியவும் தெரியறது. அந்த தெரியறதுக்கு வேற ஒன்றும் ஹெல்ப் வேண்டாம். இருந்து விளங்கக்கூடியது ஆத்மா. ஒரு இருட்டு ரூமில் உட்கார்ந்துட்டாலும் ஐ ஆம் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் ஐ ஆம். அதுக்கு எனக்கு ஒரு வெளிச்சமும் வேண்டாம், கண்ணு வேண்டாம், காது வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அது இருப்பு. அதை விட்டு நான் வெளியில ஏதோ ஒரு பொருளை தேடுறேன். அது வெளியில இருக்கிற பொருள் எல்லாமே இருட்டுன்னுட்டார். அந்த தேடக்கூடிய நானும் வெளிச்சம், வெளியில் இருக்கிற பொருள் எல்லாம் இருட்டு. இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண். விளக்கு, நம்ம ஸ்வரூபம் விளக்கா இருக்கு, வெளியில் இருக்கிறதெல்லாம் இருட்டா இருக்கு. அந்த விளக்கை இக்னோர் பண்ணிட்டு இருட்டை இருக்கு இருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தொளிர் உனைவிடு தடுத்திட தெய்வம், இருட்டினை விளக்கெடுத்தடுத்திடலே காண். இருந்தொளிர் உனை அறிவுறுத்திடற்கு என்றே இருந்தனை மதம் தோறும் விதவித உருவாய். தானே, ஒன்னை தெரிவிக்கிறதுக்காகவே பல பல உருவத்தில் நீ மதங்கள் எல்லாம் இருக்க. ஆனா உன்னை நான் உருவனை எண்ணியே நன்ன. நீ ஒரு ரூபம் நினைச்சுட்டு when I approach you, நீ அப்படியே ஆகாசம் போல பரவி நிற்கிறேங்கிறார். அறியக்கூடியவனும் அறியப்படுற வஸ்துவும் அறிவும் எல்லாம் ஒரு ஸ்வரூபமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதுனால ஹிருதய குகையில் தங்கி, ஹிருதய குகையில எல்லாருக்கும் அவனவனோட அஸ்தித்வமாக எந்நாளும் அப்படின்னா ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். நிஷ்கலம் அப்பிரபஞ்சம், உலகமற்ற களங்கமற்ற வஸ்துவாக. அந்நிய வஸ்து தான் களங்கம், அது இல்லாம நிஷ்கலம், கலை இல்லாததாக, அப்பிரபஞ்சம் பிரபஞ்சம் இல்லாததாக, நிரஞ்சனம் பரம பரிசுத்தமாக, நிஷ்பிரதிமம் ஒப்பில்லாததாக, பற்று இல்லாததாக, நிரீஷம் அதிருஷ்யம் கருத காணக்கொள்ள போகாது. நிரீஷம் அதிருஷ்யம் அக்ராஹ்யம் அச்சிந்திய ரூபம். சிந்தை, தாட்ஸாலே அதை பிடிச்சுக்க முடியாது. அவனவனோட எக்ஸிஸ்டன்ஸை யூ cannot even grasp it with thoughts. இதுதான் இந்த பாடல். இது எல்லாமே தியானம் பண்ண வேண்டிய பாடல். இது ரொம்பவே நமக்கு பிரவச்சனம் பண்ணி சொல்லிவிட முடியாது. அடுத்தது பார்ப்போம். 60. சனாதனமாய் அந்தரம் இல் சத்பிரம்மம் சோகம், எனானி அடிக்கடி பாரேகம் பனாளும் எவன் பாவித்து நிச்சலனா நிற்பன் பரபிரம்மம் ஆவன் அமுதத்தன்மை ஆர்ந்தான்ம பாவமாம் சனாதனம் பிரம்ம நிரந்தரம் யத் பதே பதே சோகமிதி பிரபஷ்யேத்
யோ பாவதா திஷ்டதி நிஷ்பிரகம்பஹ ச பிரம்மபூதோ அமிர்ததாம் உபைதி. சனாதனம் பிரம்ம நிரந்தரம் யத். நித்திய நிரந்தரம் இருக்கக்கூடிய பிரம்மம் சனாதனம், காலாதீதம், இட்டர்னல். பதே பதே சோகமிதி பிரபஷ்யேத். ஓரொரு மொமெண்ட்லேயும் அது பிரகாசிச்சுருக்கு. பிரதிபோத விதித்தம் மதம். கேனோபனிஷத்தில் ஒரு மந்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். ஆத்ம விசாரத்துக்கு நான் எப்போ பண்ணணும், எப்போ ஆத்ம தியானம் பண்ணணும்? 1 hour, ½ an hour, மார்னிங்கா, ஈவினிங்கா? கான்ஸ்டன்ட், நிரந்தரம். நிரந்தரம் தான் பதே பதே. பிரதிபோத விதித்தம். மொமெண்ட் பை மொமெண்ட் யூ டேர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் ஓரோ க்ஷணத்திலையும் சங்கல்பத்தை உண்டு பண்ணிக்காம கேவலமான இருப்பு, அஸ்திதா மாத்திரமான வஸ்து, சுத்த சைதன்யத்தை நாடு. சனாதனமாய் அந்தரமில் சத் பிரம்மம், சனாதனமாய் இருக்கக்கூடிய அந்த சத்து, அந்த பிரம்மம், சோகம், அதுவே நான். ஏன்னா நீ அடிக்கடி பார் ஏகம். அடிக்கடினா பதே பதேனா திரும்ப திரும்ப திரும்ப. என்னன்னா கர்மா பண்ற போது ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஞான விசாரம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப லலிதம். அண்ணாமலை சுவாமிகள் ரமணாசிரமத்திலேருந்து விட்டு அப்புறம் பேக்கில் ஒரு பலாக்கோத்து ஒரு இடம் இருக்கு. அந்த பலாக்கோத்தில் போய் சின்ன ஒரு குடிசையில் தங்குறார். அப்போ பகவான்கிட்ட கேட்டார், நான் என்ன பண்ணணும் பகவான் அங்கே போயிட்டு? என்ன வேணா பண்ணு, உன்னை விட்டுடாம இரு, தன்னை விடாதிருத்தல், உன்னோட ஸ்வரூபத்தை மறந்துடாது. சரீரத்தால் என்ன வேலை என்ன வேணா பண்ணு, அப்பப்போ கவனத்தை தன்னில் திருப்பிகிட்டே இரு, ஸ்வரூபத்தை மறந்துடாது. தன்னை விடாம கர்மா பண்ண கற்றுக்கோ. இவ்வளோதான். தனியாக போய் இவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும், குகையில் போய் உட்காந்துக்கணும், மலையில் போய் உட்காந்துக்கணும், எந்த சங்கல்பமும் பண்ணாதே. ரொம்ப சகஜமாக இருந்தபடிக்கே இரு என்றான். இறைவன் அருள் செலுத்தும் வழிக்கே செல்ல என்றான். இந்த உடம்பு எப்படி எப்படி சஞ்சாரம் பண்ணணும் பகவான் வழிகாட்டுறாரோ அந்த சக்தி நடத்துறதும் நடக்கட்டும். ஆனால் நீ உள்ள இருந்தபடிக்கே இரு, உன்னோட ஸ்வரூபத்தில் இருக்கிற பிடியை விடாம இரு, அந்த கவனத்தை நழுவ விடாம இரு. பாவித்து நிச்சலனான் இருப்பன் பனாளும் எவன். இப்படி பல நாட்கள் எப்பொழுதும், பல நாட்கள் எப்பொழுதும், நிரந்தரம், அநேக நாளுகள், நிரந்தரம். நிரந்தரம்னா அப்பப்போ மனசை திருப்பி 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 தன்னிலையிலேயே பற்றிண்டு அதை சைலன்ஸ் ஸ்டில் பண்ணிகிட்டே இரு, நிச்சலம் பண்ணிகிட்டே இரு. நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சித்தம் சஞ்சலமாக இருக்குது, அதை திருப்பி திருப்பி கொண்டு ஹிருதயத்தில் நிச்சலம் பண்ணிகிட்டே இரு. பரபிரம்மம் ஆவன், அமுதத்தன்மை ஆர்ந்து. யோ பாவதா திஷ்டதி நிஷ்பிரகம்பா. கம்பம்னா வைப்ரேஷன், சலனம். நிஷ்பிரகம்பகான சலனமில்லாதவனாக. ச பிரம்மபூதா, அவன் ஸ்வயம் பிரம்மமாவே இருந்து அமிர்தத்தாம் உபைத்தி, அமுதத்தன்மை ஆர்ந்து. அமிர்தத்தன்மை ஆர்ந்து அப்படின்னா தனக்கு மரணம் இல்லைங்கிற அனுபவத்தை அவன் அடைவன். நான் ஜனன மரணம் இல்லாத வஸ்துங்கிறத அடைவன். இப்போ பகவான் மதுரையில் இருக்கிற போது இந்த அமிர்தத்தன்மை பகவானுக்கு வந்தது. அமிர்தத்தன்மை எப்படி வந்தது? மிருத்யுவை ஃபேஸ் பண்ணார், அமிர்தத்தன்மை வந்தது. மரணம் முன்னாடி இருக்குன்னு பார்த்தார், மரணத்தை ஆராய்ந்து பார்த்தார், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தார். செத்து போறேன், யாரு செத்து போறா, நான் யாரு அப்படின்னு தன்னையே தான் நாடி பார்த்தார். எனக்கு ஜனனம் மரணம் இல்லாத சுத்த சைதன்யம்ங்கிற சாட்சா்காரம் வந்தது. அவ்வளவுதான். அதை விட்டு விலகாம இருந்தார். இதுதான் அமிர்தத்துவம் உபைத்தி.
நிஷ்பிரகம்பா, சலனம் இல்லாமல் நித்திய நிரந்தரம் அந்த சத்தையில் இருந்தார். வேற எந்த சாதனையும் பகவான் பண்ணலை. இதுதான் ஞான மார்க்கம்ங்கிறது. இந்த ஞானத்துக்கு என்ன ஆச்சாரம், ஞானத்துக்கு என்ன ஆச்சாரம் வேணுங்கிறது ஈஸ்வரன் சொல்ற, நான் இப்ப சொல்றேங்கிறார். ஞானம் இவ்வாறான் அவின்றிடப்பட்டதால் ஆன முக்தி யாரும் அடைதற்கு மானினி இன்று ஆச்சாரம் என்னால் அருளப்படும் இது கேள் நீ சாவதானமா நின்று நிலை மாசு அகல ஞானமேவம் வராரோஹே கதிதம் மோக்ஷசித்தயே ஆச்சாரம் கத்தியமானம் து சாம்பிரதம் ஸ்ருணு தம்மயா. எல்லா அறிவும் சாபல்யத்தை அடையறதுக்கு ஆச்சாரம் வேணுமே, அனுகூலமான ஒரு டிசிப்ளின் வேண்டியிருக்கு. அதுபோல ஞானத்துக்கும் ஏதோ ஒரு டிசிப்ளின், ஒரு ஆச்சாரம் வேணுமே. என்ன ஆச்சாரம் சொல்றேன் கேளு. ஞானம் இவ்வாறா நவின்றிடப்பட்டதால், நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்ன, ஞானம். அதை முக்தி யாரும் அடைதற்கு, அந்த முக்தி எல்லாரும் அடையணும். அதுக்காக மானினி வராரோஹே அப்படின்னு கூப்பிடுறார், பிரியம்மா கூப்பிடுறார் அம்பாளை. ஆச்சாரம் என்னால் அருளப்படும். இப்பொழுது நான் ஆச்சாரத்தை சொல்றேன், இது கேள். நீ சாவதானமா நின்று நிலை சாம்பிரதம் ஸ்ருணு தம் மயா. சாவதானம்னாக்கு அட்டென்ஷன், அவதானம்னா அட்டென்ஷன். சாவதான் அப்படின்பா ஹிந்தியில். இந்த மகாபாரதம் சீரியல்லாம் வரபோது சாவதான் அப்படின்னு கத்துவான், அட்டென்ஷன். அப்ப சாவதானமாய் அட்டென்ஷனோட இரு. ஆக்சுவலா வேதாந்தத்துக்கு அதுதான் முக்கியம். உத்திஷ்டதா ஜாகிரதா. நீ முழிச்சுக்கோ, அட்டென்டிவா இரு, அட்டென்ஷனோடு இரு, அலர்ட்டா இரு. இந்த புத்திசத்தில் அவள் ரொம்ப இதுக்கு ட்ரைனிங் பண்ணுவான், மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு ஹோல் டே மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்னே உண்டு. இப்போ சாப்பாடு கண்ணாப்புனா நம்ம நிறைய சாப்பிட்றோம் வச்சுக்கோ, ரெண்டு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று யாரோ சொல்கிற இவ்வளவு தான், 3 இட்லி தான் சாப்பிட்ணும், 2 இட்லி தான் சாப்பிட்ணும், அது நியமம். இன்னொன்று அவள் என்ன சொல்கிறான்னா அட்டென்ஷன். கான்ஸ்டண்ட்டாக நீ சாப்பிட்றத நீயே பார்த்துன்று ஜாகிரதையாயிரு. ஓரோ மொமெண்டலையும் உன்னோட ஓரோ ஆக்ஷனுக்கும் ஓரோ தாட்டுக்கும் நீ பொறுப்போட இரு. இதுதான் சாவதானதா, ஜாகிரதா. உத்திஷ்டதா ஜாகிரதா, கான்ஸ்டன்ட். அதுபோல ஞான விசாரமும் கான்ஸ்டன்ட் தான், நிரந்தரம். ஒரு புத்த குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கொஞ்ச நாள் இருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குரு சொன்னார், நீ இப்போ ஸ்பிரிச்சுவலா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்னும் நம்ம வாழ் சண்டை படிக்க போறோம். வாழ் சண்டை. ஏன்னா அவளுக்கு நடுப்புல அதெல்லாம் இருந்திருக்கு, கத்துக்கிறதெல்லாம். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ ஜாக்கிரதை படிக்கணும். அது எப்படி படிக்கணும் அது நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப டெய்லி போல இந்த பிக்ஷு அவ மொனாஸ்ட்ரியில, ஆசிரமத்தில் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் தோட்டத்தில் அவன் குனிஞ்சு மண்ணை குழிச்சு ஏதோ செடி வச்சுட்டு இருக்கான். பலார்னு முதுகில் ஒரு அடி விழுந்தது. பார்த்தா ஒரு குச்சி வச்சு நிற்கிறார் அந்த குரு. என்ன இப்படிதான் அடிப்பேன், இனிமே நீ ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் இவனுக்கு அலர்ட்னஸ் வந்துடுச்சு.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எப்போ ஒரு 2 அடி கிடைக்கும், அப்புறம் அடி கிடைக்காம இருக்கிறதுக்கு எப்போதும் ஒரு அலர்ட்னஸ் இருந்தது. அப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக பழக ஒரு அடி கூட அவன் மேல படாத விதத்துல கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தூங்குற போது பலார்னு ஒன்று விழுந்தது. தூங்கிண்டே இருக்கிறது அடி விழுந்தது. தூக்கத்திலேருந்து நெட்டி எழுந்துதான். என்ன மாஸ்டர், இனிமே தூக்கத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி. அப்படி தூக்கத்திலையும் கொஞ்சம் அடி கிடைச்சது. அவன் அப்புறம் தூக்கத்திலையும் அந்த அலர்ட்னஸ் வந்துடுத்து. தூக்கத்துல கூட அடி மேல படாத விதத்துல. அப்புறம் லாஸ்ட்ல ஒரு நாளைக்கு குருகிட்ட கேட்டார், எல்லாம் ஆயிடுத்து நம்ம ஒரே ஒரு ப்ராக்டிஸ் தான், அது ஒரே ஒரு டைம் தான். என்னதுன்னா தூக்கத்துல தான், ஆனா வாழால. அது ஒரு வாட்டி பட்டுதானா பட்டது தான், முடிஞ்சு போச்சு. அப்படி வாழால ஒரு நாள் தூங்குற போது வாழை எடுத்து மேல போட்டார், ஒன்றும் படலை. அப்போ என்னங்க ஆயிடுத்து. அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதா, கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸ் இல்லையா. இப்போ பகவத்கீதையே எங்க நடக்கிறது? யுத்த பூமியில. ஒரு மொமெண்ட் அஜாக்கிரதையா இருந்தா போச்சு. நாம் ரொம்ப சாத்விகனானவன், என்ன போய் அம்பு விடுறாளே மேல எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. நான் ரொம்ப சாது, என்ன போய் இப்படி வெட்டலாமா அடிக்கலாமா எல்லாம் சொல்ல முடியாது. அடி விழுந்தா விழுந்தது தான். அதுக்கு நடுவில் போய் நின்னா எல்லா பக்கத்துலேருந்தும் வரும் அட்டாக். அதனால அதுக்காகவே தான் அந்த கீதையை யுத்த பூமியில உபதேசம் பண்றாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரதீகம் தான் யுத்த பூமி. நான் நல்லவனா இருக்கேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரகிருதியில நல்லவனோ கெட்டவனோ வர வேண்டியதெல்லாம் வரும். ஜாக்கிரதா ஜாக்கிரதா. யாராலே ஹெல்ப் பண்ண முடியாது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிருஹம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரதா ஜாக்கிரதா. யாரும் ஒரு லெவலுக்கு மேல ஒன்னும் கூட நிற்க மாட்டா. அதனால இந்த ஞானத்தை எடுத்து தான் வாழ சாவதானமா நின்று நிலை மாசு அகல. நிலை நின்று சாவதானமா ஆத்மனிஷ்டனாக ஆகணும். மாசு அகல. மாசுன களங்கம், அஜ்ஞானம், அவித்யை. அது அகல. என்ன ஆச்சாரம் பார்ப்போம். சாதாரணமா நம்ம சுவாமி சிவானந்தா புக்கெல்லாம் படிச்சேன்னா அவர் ஒரு டெய்லி ரூட்டீன் போட்டிருப்பார். வேக் அப் இந்த 4 o'clock and from 4 to 4:30 take bath. Then from 4:30 to 5:30 meditation. 5:30 to 6:30 யோகா. இப்படியெல்லாம் போட்டிருப்பார். கேட்கறதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்படி யாராவது சொல்லி தந்தாள்னா இல்லையா. ஏகாதசி உபவாசம் இதெல்லாம் தான் நமக்கு ரெடிமேட் டைம் டேபிள். நம்ம பண்ணுவோமோ இல்லையோங்கிறது வேற விஷயம். ஆனால் எல்லாம் படித்து டிசம்பர் 31 எல்லாம் போட்டு வச்சுப்போம். அப்புறம் ஜனவரி 1 அன்னைக்கு கோட்டை விட்டுடுவோம். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறது. அது மாதிரி ஒரு ரூட்டீன் ஞானத்துக்கும் இருந்தால் தேவையில்லை. இங்கே ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா நிரந்தரம். நிதித்தியாசனம் தியானம் தான் இங்கே வழி.
ஆனால் பாஹ்யமான ஆச்சாரங்களை கேட்குற போது இங்கே சொல்றார், நீராடலும் ஜபமும் நித்திய ஹோமம் பூஜை ஆர் அழலின் காரியம் ஆதியா தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்றும் இன்றாமல் மாதரசியே நீமதி இதனை ஆதரம் சேர். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது ஞான யோகத்துக்கு இருக்கிற வழி. ஒரு விதத்தில் சொன்னால் பரிபூர்ணமாக நித்திய நிரந்தரம் ஆத்ம விசாரம் ஆத்ம தியானத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, வேற எந்த காரியத்திலையும் மனசை விடலை. ந ஸ்நானம் ந ஜபஹா பூஜா ஹோமோ நைவச்ச சாதனம் அக்னி காரியாதி காரியம் ச நைதஸ்ய அஸ்தி மகேஸ்வரி. அம்பாள் கிட்ட சொல்றார், யாரு இந்த நிரந்தர ஆத்ம விசாரத்தில் இருக்கானோ அவனுக்கு இது எதுவுமே பாதிக்கலை, அவனுக்கு எந்த காரியமும் அவனுக்கு இல்லை, நிரந்தர ஆத்ம தியானம்தான். இப்போ பகவான் கிட்ட வந்தவாளெல்லாம் பரம வைராக்கியத்தோட முமுட்சுத்துவத்தோட வந்தவாளுக்கு பகவான் அந்த நிலையை கொடுத்தார். அதை பார்த்து மற்றவா இமிட்டேட் பண்ண போனால் கஷ்டம். டி.கே. சுந்தரேஸ்வரையர்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு கர்மா விஷயத்தில் பகவான் சொன்னார், உனக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப உசந்த ஞான நிலையில் இருந்தவர், உனக்கு எதுவும் கிடையாது. அவருக்கு கொடுத்தது யாரோ கொடுத்தங்க அதில் கேட்டு கொடுத்து அவனும் விட்டுட்டான். அப்போது பகவான் அவர்கிட்ட சொன்னார், உங்ககிட்டயா சொன்னேன், நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான், நீ எதை விட்ட? அப்போ சர்வத்தியாகம் பண்ணினவாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த கர்ம பந்தங்களும் அவளுக்கு இல்லை. நிரந்தர பகவத் தியானம்தான், ஆத்ம தியானம்தான். பக்தியிலையும் முற்றி போனவாள் இந்த மாதிரி வந்துடுவான். இந்த கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, சந்தியாவந்தனமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஸ்நானமே உனக்கு ஒரு நமஸ்காரம், சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போ ஸ்நான துப்பியம் நமஹா. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, ரா பகல் தெரியல, ராத்திரியா பகலா தெரியாம கிருஷ்ண தியானம் உள்ள வந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆத்ம தியான நிரதனா இருக்கிறவனுக்கு அந்யாவாச்சோ விமுஞ்சத தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது. கட்டோபனிஷத் சொல்றது, முண்டகோபனிஷத் சொல்றது, தமேவைக்கம் ஜானத ஆத்மானம், அந்த ஏக்கமான ஆத்மவஸ்துவே தெரிஞ்சுக்கோ. அந்யாவாச்சோ விமுஞ்சத, மற்ற விஷயங்கள் மற்ற வார்த்தைகள் மற்ற சப்தங்கள்ல மனசு விடாது. இது அமிர்தத்துவத்துக்கு இருக்கிற நேரடியா இருக்கிற பிரிட்ஜ் மாதிரி. இதைத்தான் இங்க நீராடலும் ஜபமும் நித்திய ஓமம் பூஜை ஆர் அழலின் காரியம் ஆதியா தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்றும் இன்றாமல் மாதரசியே நீமதி இதனை ஆதரம் ஷேர். ஆறழலின் காரியம்னாக்கா அக்னி காரியம். இது எதுவுமே ஞான நிஷ்டையில் இருக்கப்பட்ட யோகிக்கு இல்லை. முடிஞ்சு போச்சு. இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் வேகம் சொல்லின்னு போகலாம், இல்லாட்டா ஏற்கனவே யாரும் பண்றதில்லை. நேமமும் சித்திர பீடத்தில் நிகழ் சேவை நாமவர்ச்சனம் பிதிரு நற்கருமம் பூமருவி தீர்த்தனல் யாத்திரை தேசார் விரதங்கள் ஓத்திடவர்க்கில்லையாம் ஒன்றும். இங்க
நேமமும் க்ஷேத்திர பீடத்தில் நிகழ் சேவை நாம அர்ச்சனம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப மங்களமான காரியங்கள் இல்லையா? நல்ல நியமங்களோடு இருக்கிறது, நிஷ்டையோடு இருக்கிறது, டிசிப்ளினோடு இருக்கிறது, மனுஷனுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷ ஜென்ம சாபல்யத்தை அடையணுமானா முக்கியமாக வேண்டது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபிசிக்கல் டிசிப்ளின் வேணும். ஸ்நானம், சந்தியா, ஜபம் முதலானதெல்லாம் நிஷ்டையோட டிசிப்ளினோடு ஒருத்தம் பண்ணணும். ஆத்ம தியானம்னு ஒருத்தருக்கு உள்ள வந்து கொடுத்தானா இதுலேயே அட்டென்ஷன் போயின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் உத்தேசம் ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் அவன் பண்ணி விட்டானா அவன் அதை ஜெயிச்சுட்டானா தாண்டி போயிடும். அப்புறம் நேச்சுரல் ஆகிடும். அந்தந்த சமயத்தில் இருக்கிற ஸ்நானம் இதெல்லாம் நேச்சுரல் ஆகிடும். நிரந்தரம் பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா சம்டைம்ஸ் அவள் ஸ்நான சந்தியாதிகள்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவளுக்கு ஒரு டைமுக்கு தொடங்கி ஒரு டைமுக்கு நிறுத்துறதுன்னு கிடையாது, நிரந்தர தியானம். இப்போ திருவண்ணாமலையில் யோகி ராம்சூரத்குமார் இருந்தார், நிறைய பேர் பார்த்துருப்பேன். இல்லைங்க, நிரந்தர ராமநாம ஜபம் பண்ணி பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருந்தார். அவர் அநேக வருஷங்கள் ஸ்நானம் பண்ணது கிடையாது, அநேக நாள் இல்லை, அநேக வருஷங்கள் ஸ்நானமே பண்ணினது கிடையாது. ஏன்னா சொல்லுவா, அதனால ஒரு நாற்றை அடிக்கிறதோ ஏதோ ஒன்றும் இருக்காது. லாஸ்ட் 7 years ஒரு தடவை தான் ஸ்நானம் பண்ணியிருக்கார். ஆனால் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா அதை பற்றி உள்ள நினைப்பே இல்லை. நிரந்தரம் பகவன் நாம ஜபம் நடந்துட்டே இருந்தது. அது ஏதோ காரணத்தினால அவளுக்கு அது விட்டு போயிடுது. சில பேர் சௌரியமாக இருக்கும், சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு, இல்லாட்டாலே அது ஒரு கஷ்டமாக இருக்கு. ஆனால் ரமண பகவானை பார்த்தா பல தடவை ஸ்நானம் நடக்கும். பகவானோட பிரகிருதி அப்படி, பல தடவை ஸ்நானம் நடக்கும். சாதாரணமாக யதி தர்மத்திலேயே 3 தடவை ஸ்நானம் முக்கியம். பிராத்த காலத்தில் ஒரு ஸ்நானம், மத்தியான அனுஷ்டானத்துக்கு ஒரு ஸ்நானம், சாயங்காலத்தில் ஒரு ஸ்நானம். இந்த 3 ஸ்நானம் சன்னியாசிகளுக்கு விதிச்சிருக்கு. திரிஷவணம் உதகோபஸ்பர்ஷி அப்படின்னு வேதமே சில விரதானுஷ்டானங்களுக்கு சொல்றது. இப்படி இதெல்லாம் சில பேரோட பழக்கம். ஆனால் இதனால மட்டும் ஒருத்தன் ஞானியும் ஒன்றும் ஆயிட மாட்டான். இத்தனை வாட்டி குளிச்சதுனால ஒன்றும் ஞானம் அடைஞ்சிட முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இவாளோட சரீரத்தோட பிரகிருதி ஆயிடுறது. அனுஷ்டானங்கள், ஸ்நானாதிகள், சுத்தமான போஜனம், இதெல்லாம் பிரகிருதி ஆயிடுறது. சில பேருக்கு போஜனமே இல்லாதக்கு இருந்தவாள்லாம் உண்டு, வெறும் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இருந்தவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகி இருந்தார் திருவண்ணாமலையில். லாஸ்ட் ஒரு வருஷம் அவரை பார்த்துட்டு இருந்தவா. நான் ஒரு காரணமாக இருந்தேன் அவர் திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு. அந்த ஒரு வருஷம் எல்லாரும் அதுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு நிறைய வருஷங்கள் தெரியும். அவர் சாப்பிட்டு யாரும் பார்த்தது கிடையாது. தீர்த்தம் இத்தினோண்டு உத்தரணி தீர்த்தம் தான். சாப்பிட்டுட்டே இருக்க வேணாம்னு சொன்னால் வேணால் நம்மளால ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட வைக்க சாப்பிடாம அப்படி இருக்கிற. ஆனால் அவர் 2 தடவை ஸ்நானம் பண்ணவருக்கு யாராவது ஸ்நானம் பண்ணி வைப்பா. அப்போ அது ஒரு விசித்திர ஜன்மா. அதை பார்த்து யாருக்கும் இமிட்டேட் பண்ண முடியாது. அது அவளுக்கு ஒரு நியதி, ஏதோ ஒரு நியத்தியில் அந்த சரீரம் அப்படி ஆயிடுத்து. அப்போ இதெல்லாம் நியமம்னு பேரு. சௌச்சம், இந்த ஸ்நானம் பண்றது, இத்தனை குளிக்கிறது, ஜப நிஷ்டை, இதெல்லாம் ஒருத்தர் பழகி விட்டாரானா அலங்காரம் போல் அந்த சரீரத்தில் நிற்கும். அப்புறம் அதில் கவனத்தை போடணுங்கிறது கிடையாது. நிரந்தரம் ஆத்ம தியானம் தான் முக்கியம், ஆத்ம விசாரம் தான் முக்கியம்.
அப்படி இருக்கிற ஆத்ம விசாரத்தை யாரு அபியாசம் பண்றானோ அவளுக்கு வேற எதுவுமே அவளுக்கு முக்கியம் இல்லை. பிதிர்கர்மம் எல்லாம் எப்ப போகும் ஒருத்தனுக்கு? சந்நியாசத்தோட போகும். அதுக்கு முன்னாடி பித்திருக்கர்மங்கள்லாம் போகாது. சன்னியாசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவிலில் போய் பூஜை பண்ணுறது, மடாதிபதிகள்லாம் பண்ணுவா, ஏன்னா அவள் மற்றவாளுக்கு வழிகாட்டணுங்கிறதுனால பண்ணுவா. ஆனால் சன்னியாசியை பொறுத்தவரை அத்வைத சம்பிரதாயத்தில் பரமஹம்ச சந்நியாசம்னு பேர். அந்த சம்பிரதாயத்தில் ஒரு மூர்த்தி பூஜையோ பாஹ்யமாக இருக்கிற பூஜையோ, நம்ம சங்கராச்சாரியர் மாதிரிலாம் பாஹ்யமாக சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் பண்ணுறதுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிறா, சன்னியாசிகள்னா அவள் ஒரு பூஜை பண்ணணும்னு நினச்சிக்கிறா. இன்னும் இதில் இன்னும் வரும் இதில் பூவெதுவும் கிள்ள வேண்டாமே. இப்போ மடாதிபதிகள் கூட பெரியவாழ்லாம பார்த்தா கூட யாரோ புஷ்பம்னா கொண்டு வைப்பா, அவள் போய் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அது சன்னியாச தர்மத்துக்கு விரோதம், போய் செடியில் போய் பூவை எடுத்துன்னு வருது. ஆனால் அப்போ பூஜை பண்ணுறாளே அப்படின்னா அது சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்லியிருக்காரு. சாமானிய மக்கள் நினச்சின்னு இருக்கா நாங்கள்லாம் பூஜை பண்ணோம்னு நினச்சிக்கிறா. நாங்கள் பண்ணலைன்னா அவள் இவாளே பண்ணலை, நாங்கள் எதுக்கு பண்ணணும்னு விட்டுடுவா. சந்நியாச தர்மம்ங்கிறது பாஹ்யமான பூஜையோ பாஹ்யமான கர்மாக்களோ பாஹ்யமான அனுஷ்டானங்களோ அவளுக்கு கிடையாது. அவருக்கு ஒரு தியான ஸ்லோகமே அவரை பற்றி சதா ஆத்ம தியான நிரதம் விஷயேபிய பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாத்தம் அப்படின்னு தியான ஸ்லோகம். அப்போ நிரந்தரம் சாஸ்திரத்தை, வேதாந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, மனனம் பண்ணுறது, நிதித்தியாசனம் பண்ணுறது, ஆத்ம தியானம் பண்ணுறது, இதுதான் சன்னியாசிக்கு கர்மாவே தவிர பாஹ்யமான பூஜையோ அனுஷ்டானமோ ஒன்றும் கிடையாது. சன்னியாசிக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவள் சர்வ காலத்திலையும் ஆத்ம தியானம் தான் அவளுக்கு வேலை, வேற ஒரு வேலையும் அவளுக்கு கிடையாது. அந்த நிலையத்தான் இங்க சொல்ற. நேமமும் க்ஷேத்திர பீடத்தில் நிகழ் சேவை நாம அர்ச்சனம் பிதிர் நற்கர்மம் பூமருவு தீர்த்த நல் யாத்திரை. பூலகத்துல தோன்றியுள்ள புனிதமான தீர்த்தங்கள் எல்லாம் போறது. தேச 6 விரதங்கள், பல விதத்தில் இருக்கிற விரதானுஷ்டானங்கள் ஓர்த்திட அவருக்கு ஒன்றும் இல்லையாம். அவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணா அவள் அதுக்கு மேலே இருக்கிற நிரந்தர தியான நிலையில் இருக்கிறதுனால இல்லை. அது புரிஞ்சுக்கணும். தருமா தருமம் தருபலன் இல்லை மறுவு திதி உலக மன்னும் கருமம் இலை எல்லா கருமம் இகந்திடுல் உலக ஆச்சாரம் எல்லா விதத்தும் மிக. தருமா தருமம் தருபலன் இல்லை மறுவு திதி உலகம் அன்னும் கருமம் இல்லை எல்லா கருமம் இகந்திடு எல்லா விதத்தும் உலக ஆச்சாரம் இக. அவனுக்கு புண்ணிய பாவங்களால் ஏற்படக்கூடிய பலன்களும் இல்லை. யாருக்கு? ஜீவன் முக்தனுக்கு. விசேஷமாக கூறப்படும் திதிகளும் இந்த மாதிரி காரியங்களும் ஒன்றும். பகவான் ரமண பகவான்கிட்ட போய் ஏகாதசி என்னைக்கு வருதுன்னு கேட்டார் ஒருத்தர். ஏதோ பேச்சு வார்த்தையில் பகவான் சொன்னார், இப்போ பகலா ராத்திரியாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்கிட்ட திதி கேட்குறாரு. எல்லா கருமம் இகந்திடு, எல்லா விதமான கருமங்களையும் ஒழித்து விடு, எல்லா விதத்தும் உலக ஆச்சாரம் இக. இதெல்லாம் ஆத்ம விசாரத்துக்காக சொல்லக்கூடியது. இப்படி ரொம்ப இந்த போர்ஷன்லாம் வரும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் ஞான விசாரத்துக்கு அனுகூலமான ஆச்சாரம்னு சொன்னார். யாரு சொன்னா? சிவன் சொன்னார் அம்பாள் கிட்ட. அதனால ஞான விசாரத்துக்கு அனுகூல ஆச்சாரம்னாக்கா சந்நியாசத்துக்கு துல்லியமான ஆச்சாரம். இதை நாம அடுத்த வருஷம் பார்க்கணுமா வேண்டாமாங்கிறது யோசிச்சு பார்ப்போம். இந்த போர்ஷன்லாம் அப்புறம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.